தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க சார். கட்சியிலிருந்து திமுகவுக்கு சேர்கிறார் அன்வர் ராஜா அப்படின்ற தகவல் இருக்கிறது. கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறீர்கள், அதையும் பார்க்க முடிகிறது. ஒரு மூத்த தலைவர், முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவர், அவர் திமுகவுக்கு செல்வது உங்களுக்கு இழப்பாக தெரியவில்லையா? அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களால். அதை நம்ம செய்திகள்ல பாக்குறோம் சார். அவர் திமுகவுக்கு போனது உங்களுக்கு ஒரு இழப்பு இல்லையா? கேட்டுங்க. திமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் பொதுச் செயலாளர் என்ற போது என்ன பொருள்? அவர் எம்ஜிஆருக்கும் எதிரி, அம்மாவுக்கும் எதிரி, எடப்பாடிக்கும் எதிரி, அண்ணாவுக்கும் எதிரி. ஆரம்ப காலத்தில் இருந்தே அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொண்டிருப்பது நாட்டுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். 2 முறை திமுக பிஜேபியோடு கூட்டணி வச்சு டெல்லியிலும் தமிழகத்திலும் ஆளவில்லையா? ஆட்சிக்கு போகவில்லையா? அப்படிப்பட்ட திமுக அன்று இணைத்தது இன்று இணைக்கிறது, அன்று கசந்ததா? எனவே சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொண்டிருக்கிறவர் எம்ஜிஆருக்கும் விசுவாசி இல்லை, அம்மாவுக்கும் விசுவாசி இல்லை. ஏகபோக உரிமையோடு அதிகாரத்தோடு தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பொதுச் செயலாளராக இளங்குகிற அடுத்த முதல்வராக வந்து விடுவார் மக்கள் சக்தியார் என்ற நிலையிலே இருக்கிற எடப்பாடியாரையும் அவர் ஏற்காதவர். எனவே அவரை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாதி. முஸ்லிமோடு இணைந்திருந்தார், கிறிஸ்தவர்களோடு இணைந்திருந்தார், தாழ்த்தப்பட்ட மக்களோடு இணைந்திருந்தார். திமுக அவர்களோடு இணைந்திருந்ததை அதையெல்லாம் மறந்து விட்டாரா? அவரை பெரிதுபடுத்துவது அரசியலுக்கு நல்லதல்ல, உங்க கத்திரிக்கைக்கும் நல்லது அல்ல. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.